தண்டபாணி பேசுகிறேன். மெக் டிசைன் கன்சல்டன்சி கோயம்புத்தூர். ஸோ இன்றைக்கி வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியும் ஜாபோட இன்டர்வியூ பற்றியும் நம்ம பார்ப்போம். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது, பர்டிகுலராக மெக்கானிக்கல் டொமைனில். ஸோ மெக்கானிக்கல் அப்படிங்கிறது பியூர் மெக்கானிக்கல் அப்படின்னு மட்டும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அது ஆட்டோமொபைலோ, ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியோ, அல்லது வந்து பைப்பிங் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியோ, நார்மல் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸாக இருந்தாலும் இப்போ இன்றைக்கி வந்து டிசைன் இன்ஜினியர்ஸும் சரி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்ஸும் சரி, குவாலிட்டி இன்ஜினியர்ஸ் எல்லா இடத்துலையுமே நிறைய கேட்குறாங்க. பட் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க, பட் இன்டர்வியூக்கு வந்து வரதில்லை. சில பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க, அட் த சேம் டைம் அவங்களுக்கு இன்டர்வியூ கால் பண்ணாவோ அல்லது மெயில் பண்ணாவோ எதுவும் அவங்க ரிப்ளை பண்ணுறதில்ல. ஸோ ரியலாக யாருக்கு வந்து ஜாப் தேவைப்படுதோ, ரியலாகவே யாருக்கு வந்து ஃபீல்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, கண்டிப்பாக அவங்க வந்து உங்களோட ரெஷ்யூமோட நீங்கள் டைரெக்டாகவே ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. இங்கே என்னோடய ஆஃபீஸோட அட்ரஸ் வந்து டீட்டெயில் எல்லாமே வந்து யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் அந்த டைரெக்டாகவே கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேராகவே டெய்லி வந்து நீங்கள் எந்த டைம் வேணாலும் வரலாம். மண்டே டு சாட்டர்டே எனி டைம் நீங்கள் வந்து டைரெக்டாகவே உங்களோட ரெஷ்யூமோடு வந்தீங்கன்னா இம்மீடியட்டாக அப்போவே உங்களை வந்து நான் இன்டர்வியூ பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் உங்களோட எந்த அளவுக்கு ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். அண்ட் மோரோவர் எந்த ஸ்கில்லுமே இல்லை அப்படின்னா, பர்டிகுலராக ஃப்ரெஷராக ஒருத்தங்க வராங்கன்னா அந்த ஃப்ரெஷருக்கெல்லாம் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அட் த சேம் டைம் பேசிக்காக சில ஃபண்டமெண்டல் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஜாப்புக்குள்ளே போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்கில் அப்டேட் பண்ணிக்கணும், என்னென்ன படிக்கணும், என்னென்ன சாஃப்ட்வேர் வந்து தெரிஞ்சுக்கணும், அந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி பேசிக்ஸோட வந்து இன்கார்பரேட் பண்ணுறது, இப்படிங்கிற விஷயத்தையும் நான் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவேன். அப்போ இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஜாபுக்குள்ளே போனீங்கன்னா ஈஸியாக ஜாபில் என்ட்ரு ஆகிட முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் மோரோவர் சில பேர் வந்து ஆல்ரெடி முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து டைம் கிடைக்காது. ஸோ மார்னிங் டு ஈவினிங் ஆஃபீஸ்லேயே இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக ரெஷ்யூம் அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் கால் பண்ணியே பேசல, சார் என்னால் வந்து அட்டன் பண்ண முடியாது, ஆனால் லைக் ஆன்லைனில் என்னால் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஆன்லைனில் கூட இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆன்லைன் இன்டர்வியூ அட்டன் பண்ணாவே எனக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் இருக்குது, ரெஷ்யூமில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்ப்போம். அப்போ எந்தெந்த ஸ்கில்லெல்லாம் நீங்கள் இருக்குது அப்படின்னா, ரியலாக இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டட் ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். இன்கேஸ் அப்படி அப்படி உங்களுக்கு ஸ்கில் இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன ஸ்கில்லை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு வரணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு இன்டர்வியூவில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயம், இப்போ 1 or 2 years வந்து அவுட் சைடில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா அவங்க ஒரு பிளைண்டாக இருக்காங்க. இப்போ சும்மா ஒரு கம்பெனிக்கு போகிறாங்க, ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான ஒழிய அவங்க பேசிக்கான விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அப்படி இருந்து அப்படிங்கிற போது ஒரு கேரியர்லேருந்து இன்னொரு கேரியருக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதையும் மீறி நீங்கள் உங்களுக்கு ஒரு ஜாபு கொடுக்குறோம், நீங்கள் இப்போ அங்கே போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மாதம் 4 மாதத்துக்கு மேலே அங்கே தாக்கு பிடிக்க முடியாது. பிகாஸ் கம்பெனியை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு டேலேருந்தே உங்கள்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கங்கிறது தெளிவாக அவங்க டிஃபைன் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க இல்லையா. இன்கேஸ் அதை சாட்டிஸ்ஃபை ஆகலை, உங்களுடைய ஸ்கில் வந்து அதுக்கு பத்தலை அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஜாபில் இருந்து ரிஜெக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அல்லது இல்லைங்க நீங்கள் வேறு ஜாப் பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரீசன் பிஹைண்ட் ஒன்லி தென் ஸ்கில் அப்டேஷன் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணணும். ஒரு சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறது ஸ்கில்லை வளர்த்துக்காமல் நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணாதீங்க. இருக்கிற ஜாபில் இருந்துகிட்டே பொறுமையாக கொஞ்சம் முன்ன பின்ன நாள் ஆனாலும் பரவாயில்ல, இருந்துட்டு பொறுமையாக இருந்து இன்னொரு ஜாபுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. அதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் ஆக வேண்டாம். அண்ட் மோரோவர் ஒரு டொமைனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டொமைனில் வந்து நூக்கணக்கான தரவை தெரிஞ்சுட்டு அடுத்த டொமைனுக்கு போங்க. இல்லை சார் நான் இப்போ 1 மாதம் தான் ஆகுது ஜாயின் பண்ணி, 2 மாதம் தான் ஆகுது ஜாயின் பண்ணி, எனக்கு இந்த ஃபீல்டு பிடிக்கல, தயவு செஞ்சு அப்படி சொல்ல வேண்டாம். எனக்கு டிசைன் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா 2-3 பேர் எனக்கு கால் பண்ணியே கேட்டிருக்காங்க, சார் எனக்கு டிசைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, ஆனால் வந்து நான் ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆல்ரெடி குவாலிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிகிட்டே ப்ரொடக்ஷன்லேயோ அசம்பிளிலேயோ குவாலிட்டிலேயோ இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை நல்லா கெயின் பண்ணிக்கோங்க. ரியலாகவே உங்களுக்கு டிசைனில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அல்லது மெயில் பண்ணுங்கள்.
இந்த உங்களுக்கு டிசைனில் போகணும் அப்படின்னா சில பேசிக் ஸ்கில் இருக்குது. அதாவது சாஃப்ட்வேராகவும் இருக்கட்டும், ஃபண்டமெண்டல் கான்செப்ட் அபவுட் மெக்கானிக்கல் ஃபீல்டாகவும் இருக்கட்டும், ட்ராயிங்கை பற்றினதாக இருக்கட்டும், அந்த விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் அந்த ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணணும். அப்படி டேரெக்டாக ஸ்விட்ச் ஓவர் பண்ணாதீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டூலோட யூசேஜ். சார் எனக்கு வந்து சால்ட்வொர்க்ஸ் தெரியும் சார், கிரியோ தெரியும் சார், கேட்டியோ தெரியும் சார், எல்லாருமே சொல்கிறாங்க. பட் என்னென்னா எல்லாருக்குமே அந்த டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது கற்று வச்சுருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் வெறும் டூலை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ட்ராயிங் வந்து பக்காவாக உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கேன்னு இல்லை, எங்கே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கனாலும் உங்களோட ஃபண்டமெண்டல் தரவாக இருக்கணும். ஒரு ட்ராயிங்கை பக்காவாக ரீட் பண்ணி அந்த ட்ராயிங்க்கு என்ன வேணுமோ அதோட 3Dயாக 2Dயாக வந்து தரவாக தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா தான் ஈஸியாக வந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆக முடியும், நல்ல பேக்கேஜும் நீங்கள் வாங்க முடியும். அது தெரியாமல் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் ஃபைனலாக சொல்ல வர்ற ஒரே ஒரு விஷயந்தான், இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணுங்கள், டைரெக்டாகவும் வந்துடுங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க வந்து சில பேர் வர முடியாத சுச்சுவேஷன் இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் கூட அட்டன் பண்ணிக்கோங்க. ரியலி யூ ஆர் அ ஸ்டஃப்டு பர்சனாக இருந்ததுன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ஜாப் வந்து அரேஞ்ச் பண்ணிட முடியும். அப்படி ஸ்டஃப் இல்லாத இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டஃப்பை நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஜாபுக்குள்ளே போங்க. இங்கே நாங்கள் அந்த ஸ்டஃப்பும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது ட்ராயிங் பேஸ் பண்ணியாக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணியாக இருந்தாலும் சரி, டூல் யூசேஜை வந்து எப்படி அந்த பேசிக்கோட இன்கார்பரேட் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் ஒரு கோர்ஸாகவே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்டர்வியூவில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். ஈஸியாக அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும். தேங்க்யூ.